எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து மேச்சேரிக்கு வந்தாச்சுங்க. நேற்றுக்கே வந்துட்டேன் நான். இனிலேருந்து நம்ம ரெகுலர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து உங்ககிட்ட எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சிருக்கிற நம்ம பலாப்பழத்தை வந்து காட்டிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று காய்ச்சிருக்கிறத நான் உங்ககிட்ட காட்டினா தான் எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து சித்திரக்கனி வரப்போகுது இல்லைங்களா, அதனால் மா பலா வாழை இந்த 3 பழத்தையும் வைப்பாங்க சித்திரக்கனிக்கு. அந்த வகையில் எங்கள் வீட்டில் வந்து பலாப்பழம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதை உங்ககிட்ட இப்போ காட்டிடுறேன். நம்ம வீட்டை ஒட்டினாப்பில் இருக்குது இல்லைங்களா மரம், பலா மரம், அந்த மரம் தான். இங்கே பார்த்தீங்களா, இதோ இந்த ட்ரிப் வந்து 1 2 3 காய் ஒரே கிளையில காய்ச்சிருக்கு. 3, இது ஒரு காய் 4 காய். அது இல்லாமல் மேலே பாருங்க 5 6 நிறைய பிஞ்சு விட்டுருக்குது. ஒரு 10 காய் பக்கமாக இந்த ட்ரிப்பு காய்க்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நான் நினச்சபடி எனக்கு வந்து என்னோட தோட்டத்தில் வந்து இப்போ என் மரத்தில் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. எனக்கு அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் தெரியும். அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது வந்து இப்பயே பறிக்க முடியாது. ஏன்னா இந்த கண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே விலகி வரணும். இந்த முள் நல்லா அப்படியே படர்ந்து நல்லா விலகிருச்சுனா தான் நம்ம வந்து பறிக்க முடியும். இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும். சித்திரக்கனிக்கு வந்து நம்ம பழத்தை வைக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் பறித்து வைக்க முடியும் நான் நினைக்கிறேன். அது பறிக்கும் போது நிச்சயமாக நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, எத்தனை பேருக்கு இதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த புடலங்காய் தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அது வந்து கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு கோவக்காயை பறித்து பொரியலாட்டம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. கோவக்காய் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு. லஞ்ச் டைமில் சாதமே சாப்பிட மாட்டேங்கிறாரு, எடுக்கவே மாட்டேங்குது. வெயிலுக்கு சாப்பாடு சாப்பிடவே முடியல அப்படிங்கிறாரு. அதனால் சிம்பிளான லஞ்ச் தான். ஓகேவா, இப்போ கோவக்காய் பறிச்சிடலாமா, வாங்க. காய் பறிக்க வந்துட்டு, ஆனால் ஒரு கூடை தூக்கிட்டு வரல. எல்லாம் நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா காய்ங்க பாரு, எவ்வளோ நீட்டம் காயின்னு. இல்லை தம்பி, இல்லை அக்கா வச்சு கூட எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஓ இதெல்லாம் விட்டுறது, நான் குருவி சாப்பிட்டோம் அப்படின்னு அப்படியே விட்டுறது. நல்லா குருவி வந்து சாப்பிட்டு போகுது. இப்போ வெயிலில் வந்து எங்கேயுமே இப்போ வெள்ளாமல் பண்ண மாட்டாங்க. அதனால் காக்கா குருவிங்களுக்கு சாப்பாடு இப்போலாம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும். அதுக்காக வேண்டி விட்டுறது அப்படியே. எறும்பு ஓகே, கையிலும் கடிச்சிருச்சு. கீழே எறும்பு இருக்குது நிறையா. கொஞ்சம் எறும்பு இருக்குது போட்டு டான்ஸ் ஆடுது. நீங்கள் பிக்க இங்கே டான்ஸ் ஆடுதுமா. இங்கே என்ன வந்துலகா. இன்னைக்கு வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருப்பேன். இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். 1 பாட் ரெசிபி. எங்கள் வருஷா பொண்ணு வந்து ஒரு குக்கரில் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிடணும். நான் குக்கர் மூடி வச்சுட்டு குடிச்சிட்டு வரத்துக்குள்ள அந்த சாம்பார் 2 விசில் வந்தால் சாம்பார் ரெடி ஆயிடணும். அப்படி எனக்கு செஞ்சு காட்டுமான்னு சொல்லி சொன்னால் அதுக்காகவே இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது இன்ஸ்டா பேஜ்லேயும் போடுறேன். பார்த்து டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு செஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ போய் இதை கழுவிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி தாங்க. கேரட் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் கேரட்டு, அவ்வளோதாங்க. 2 காய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது காய் இருந்தால் போட்டுக்குங்க. என்கிட்ட இப்போ இருந்த காய் இவ்வளோ தான். காலிஃப்ளவரோ மற்ற எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு 2 தக்காளி. ஏன்னா இது வந்து கடையில் வாங்கின தக்காளிங்களா, இதில் பாதி பழத்தை கட் பண்ணிடுவேன். அதுக்காக தான் 2 பழம் போடுறேன். சரிங்களா, இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம் பாருங்கள். பெரிய வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, தக்காளி. இந்த சாம்பாருக்கு ரொம்ப ஹைலைட்டே பச்சை மிளகா தான். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அப்படியே குக்கர் மூடி 2-3 விசில் விட்டமாக்க சாம்பார் ரெடி. தாளிச்சு கொட்டணுமா, முடிஞ்சது வேலை. சரிங்களா, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம், அப்படி கொட்டிடலாம். இப்போ மஞ்சத்தூள். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் தவிர வேறு போட்டுறாதீங்க, டேஸ்ட் கொடுக்காது. அடுத்ததாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. பாருங்க, இது நல்லா காயெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா மூடிட்டேன். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் போட்டு மூடி நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு தானே, சட்டுன்னு வெந்துடும். ஓகே, வச்சிடலாம்.
இந்த பக்கம் இட்லி வேகுது. இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிரும். இதை வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள ரெடி ஆயிரும். நிறைய பேர் இந்த அடுப்பை பற்றி கேட்டிருந்தீங்க. இது ஒன்றும் ரொம்ப பெரிய எந்த அடுப்பு கிடையாது. சாதாரண அப்பையெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க, சில்வர் அடுப்பு, அந்த அடுப்பு தான். ஏன்னா இதுனா நார் போட்டு தேய்ச்சாலும் எந்த கீரலும் விழுவாது, எது பண்ணாலும் எதுவும் ஆகாது. அதனால தான் நான் வந்து நானே எனக்கு சில்வர் அடுப்பே தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரெஸ்டீஜில் வாங்கிட்டேன். வா தம்பி இந்த அடுப்பை காட்டுவா. சும்மா நார்மலான சில்வர் அடுப்பு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து முழுக்க நானே இந்த சமையல் கட்டில் வேலை செய்யறது கிடையாது. வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் செய்கிறாங்க. அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தபடி வாங்கிட்டேன். இதில் இருந்த இந்த அது என்னது ஹாப், அந்த இதை எடுத்துட்டேன். நமக்கு அது கிளீன் பண்றதே வசதியே படல. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளதான் வச்சிருக்கணும். அது ஏதாவது பொங்க விட்டுட்டாங்கனாக்கா அதை அவங்கனால கிளீன் பண்ண முடியல வேலை செய்யறதுனால. அதனால அவங்களுக்கு என்ன ஏற்றதா இருக்கோ அந்த பொருளை தான் நம்ம சமையல் கட்டில் வச்சிருக்கணும். நமக்கு பிடிச்சது நம்ம வச்சிருந்தோமோ அதை நாம தான் யூஸ் பண்ண முடியும். அவங்கனால அதை யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால அப்ப நாளைக்கு நம்ம அவ்வளவு விலை போட்டு வாங்கி அதை வேஸ்ட், அதை ஏதாவது யூஸ் பண்ண தெரியாம அவங்க யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா வம்பு தானே. அதுக்காக தான் அதெல்லாம் கழட்டி எஞ்சிட்டு போட்டு ஸ்லாப் போட்டு அடைச்சிட்டு நார்மலா அவங்க வீட்டுல எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சில்வர் அடுப்பு வாங்கி வச்சுக்கிட்டேன். எப்படிங்க, வேற எதுவும் கிடையாது, ப்ரெஸ்டீஜா தான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ அடுப்பு பத்தின சந்தேகம் தீர்ந்துருச்சா? சரிங்க, இப்போ ஒரு 2 விசில் வரட்டும். பாருங்க, குக்கர்ல இருந்து விசில் 3 விசில் வந்துச்சு, எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கும். கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து தண்ணி இப்படி கொஞ்சம் ஊத்தி நமக்கு தேவையான இலக்கமா எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, இப்போ நல்லா கொதி வருதுங்களா? இப்போ நம்ம வந்து கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், சாம்பாரே முடிஞ்சு போச்சு. சாம்பாரே முடிஞ்சிடுச்சா? ஆமா விகாஸ், நீலாம் வந்து போய் காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கலாம். அம்மாவோட வீடியோ பார்த்து கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு கொஞ்சமா நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே, சரி, அவ்வளோதான். சாம்பார் எப்படிங்கிறது ஹைலைட்டே அந்த பச்சை மிளகா தான் இல்லைங்க? அல்சர் பல்சர் ஆயிருமா? நல்லா இருக்குங்க. இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து இட்லி, இந்த பாசிப்பருப்பு சாம்பார், நிலக்கடலை சட்னி, அதுக்கப்புறமேட்டு வந்து காணு. அவ்வளோதாங்க. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து எந்த காய்கறியும் இல்லை வீட்டில். அதனால இனிமேல் தான் லஞ்சுக்கு தான் இன்னைக்கு எல்லா காயெல்லாம் வாங்கி செய்யணும். அதனால தான் காட்டில் இருக்குது, நம்ம கதை ஓடுது, எல்லாமே போய் பறிச்சுட்டு வரணுங்க. இதுக்கு மேலே மதியத்துக்கு தான் எல்லாம் செய்யணும். இருக்கிறத வச்சு இப்போ வந்து டக்குன்னு ஒரு குழம்பு வச்சாச்சு. ஓகே, டக்குன்னு குழம்பு டக்குன்னு குழம்பு, டக்கரான டக்குன்னு குழம்பு. சூப்பர்டா. டக்கரான டக்குன்னு ஒரு குழம்பு. இன்ஸ்டா பேஜுக்கு தலைப்பு வச்சுக்கலாம். சரிவா, சாப்பிடலாமா? இன்னைக்கு நம்ம வந்து என்ன சாட் செய்ய போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நான் ஊருக்கு போயிருந்ததுனால எதுவும் ஊற வைக்காம விட்டுனாங்க. அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சேனாக்கா, இது தாமரை விதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். அது வறுத்தாச்சு. இது வந்து குக்கும்பர், வெள்ளரிக்காயை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். குடுறா கருத்துனிய சூடாகுதுடா, வறுத்துட்டு வந்ததுனால. இந்த குக்கும்பர் கூட நம்ம வந்து இந்த இதை போட்டுக்கலாம். மக்கானா இல்ல, தாமரை விதைகள் மக்கானா அப்படிதான் சொல்லுவாங்க. மக்கானா போட்டுக்கலாம். திலக்கா சத்தம் மட்டும் பண்ணாத. அதுல வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி போடுவாங்க. தக்காளி போட்டா நல்லா இருக்கும். ஆனா இவங்க தக்காளியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது தெரியல. அதுக்கப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன் காலையில செஞ்சேன் இல்லைங்களா, அதனால ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் லெமனை புளிஞ்சி பெப்பர் போட்டு கொடுத்தமாவே நல்லா தாங்க இருக்கும். இது தக்காளி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் பிடிக்காது தக்காளி, அதுதான். ஆனால் இதெல்லாம் போட்டு கலந்து போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாங்க. அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, உப்பு, சாட் மசாலா. சாட் மசாலா சேர்த்திக்கங்க. ஆனால் எனக்கு சாட் மசாலா இல்லை, அதனால நான் வந்து சீரகப்பொடி சேர்த்திக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து சாட் மசாலா சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும் வாசமாக. அதுக்கப்புறம் பெப்பர், காரத்துக்கு நம்ம வந்து பெப்பர் சேர்த்திக்கிறோம். ஒருத்தங்க சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்தாதீங்க சாட்
எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது பெப்பர் சேர்த்திக்கங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் பெப்பரே சேர்த்திக்கிறேன். அதில் பெப்பர் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஃபைனலாக வந்து இது லெமன் வந்து அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஐஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுவுமே நல்லா சத்தான பொருள் தான். அதனால் இதை கொடுத்துட்டோமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்குவார். ஓகே, அவ்வளோதான். நீ கொஞ்சம் சாப்பிட்றியாடா? இன்றைக்கி ஒரே பிடிவாதமாக இருக்கிறான் விகாஸ். நான்வெஜ்ஜே தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உகாதி பண்டிகை, தெலுங்கு வருடப்பிறப்பு இல்லைங்களா, அதனால் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு கடையில் வாங்கி கொடுங்கன்னு உட்காந்துட்ருக்கான். ஆனால் சாப்பாடவே இல்லை காலையிலேருந்து இன்னும். போராடுவேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய மாட்டீங்க. வருஷம் அது சித்திரை ஒன்று வருது இல்லைங்களா, அதனால செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுனால அதுவும் இப்போ எனக்கு செஞ்சு கொடுங்க, எனக்கு வாங்கி வந்து கொடுங்க கடையிலையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால சேலம் போனாதான் எங்கள் அப்பா வாங்கி வந்து கொடுப்பாரு. ஓகே சரி, இதை கொண்டு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கோவக்காயை ஃப்ரை பண்ணிடலாம். இது ரொம்ப 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 ஈஸியான வேலை. இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறது ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அதனால தான் சரி செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வேற வெடிக்குன்னு ஓடுறியா? ஓடு 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 ஓடு. கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். கடுகு கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நம்ம கோவக்காய் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிளகாய் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம், அதனால் அது காஷ்மீரி சில்லி மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது அப்படியே வதங்கட்டும். அப்படியே நல்லா இது இரும்பு வாழணுங்கிறதுனால அப்படியே ட்ரையாக வதங்கி வரட்டும். அப்படியே ஒரு மூடி மட்டும் நம்ம நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாய் சாம்பார் மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம அது கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே தண்ணியே ஊற்றவே இல்லை, நான் அப்படியே தான் கிளறி கொடுத்தேன். அப்படியே சுண்டு அப்படியே வந்து ரோஸ்டட் மாதிரி ஆகிட்டே இருக்குதுங்க. நம்ம வந்து ஸ்கூல் டைமில் இது ஒரு பக்கம் செஞ்சு இது பாட்டுக்கு வணங்கட்டுன்னு விட்டுட்டு மற்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சுக்கணும். எப்படி தம்பி? அப்போதான் எல்லா வேலையும் முடியறதுக்குள்ள இது அப்படியே ரோஸ்ட் ஆயிடும். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோமா, இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு ட்ரிப் மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இந்த ட்ரிப் மூடி வச்சு எடுத்தமாக்க வேலை முடிஞ்சுது. இது வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதான். தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்குங்க. ஓகே, வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை. எவ்வளோ சார் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஸ்கூலுக்கு செஞ்சு தயிர் சாதமும் இது சூப்பராக காம்பினேஷன் சொல்கிறான் பாருங்க. தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இவனுக்காகவே இந்த செடி கொண்டு வந்து வச்சேன் நான், வீட்டில் பறித்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த மோர் குழம்பு ரெடி ஆகுது. என்ன மோர் குழம்புடா? கூட்டு 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 பருப்பு பார்க்க மோர் குழம்பு மாட்டேன்ச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன், பருப்பு எடுத்து இதில் ஊற்றினா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீ சிம்பிள்னு சொன்னல, சில ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். லஞ்சுக்கு வந்து சுட சுட சாதங்க. இந்த சாதத்தில் வந்து நம்ம பொடி போட்டு நெய் விட்டு நம்ம சாப்பிட்டோமோ அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். அது மாதிரி தான் முதல்ல சாப்பிடுவோம். அதுக்கப்புறமேட்டு தான் புடலங்காய் கூட்டு, கூடவே வந்து கோவக்காய் கறி வச்சுருக்கேன். கோவக்காய் வறுவல், கறி கிடையாது. அதுக்கப்புறமேட்டு பேட்டு சிப்ஸு வறுத்து வச்சாச்சு. கூடவே வந்து லெமன் ஜூஸ் தாங்க, அதுவும் கரும்புச்சாறு டேஸ்ட்டில் லெமன் ஜூஸ் செஞ்சுக்கிட்டோம். இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச லஞ்சு மெனு இன்றைக்கி இது. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து விளக்கு போடலாம் அப்படின்ட்டு, என்னடா விளக்கு போடலான்ட்டு இந்த அக்கா எண்ணெயை தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய்ங்களா, இது வந்து லெமன் கிராஸு. இப்போ தான் மேல்காட்டில் போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து நம்ம லெமன் கிராஸை எண்ணெயை காய வச்சு லெமன் கிராஸை மட்டும் நம்ம போட்டு நல்லா பொரிய விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சிட்டோமாக்கா, இந்த தண்ணி ஊற்றி அது மேலே வாசனத்துக்கு ஒரு சொட்டு அந்த ரோஸ் எசன்ஸ்லாம் ஊற்றுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம இந்த எண்ணெயை ஊற்றினோமாக்கா வாசமாக இருக்கும். லெமன் கிராஸ் வாசம் அடிக்கும். எப்படி நம்ம ஐடியா? கை காலுக்கெல்லாம் கூட பூசிக்கலாம். தலைவலிக்கு கை காலுக்கு எல்லாம் பூசினோமா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இதை அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பேன் நான். பாருங்களேன், இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சிங்களா. இதை போட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கலாம். லெமன் கிராஸ் வாசம் கம்மன்னு இந்த எண்ணெயில் அடிக்கும்.
நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டியில் லெமன் கிராஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட பறிச்சுட்டு போய் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் தேக்கடியில் நாங்கள் போயிருந்தப்ப அந்த மலை முழுக்கவே வெறும் லெமன் கிராஸ் செடியாகவே இருந்துச்சுங்க. நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. எங்கே பார்த்தாலும் பில்லு முளைச்சிருக்கு இல்லைங்களா நம்ம வீடுங்களில், அது மாதிரி வெறும் லெமன் கிராஸ் செடி தான் முளைச்சிருந்துச்சு. அதை வந்து யானைங்கெல்லாம் வந்தால் சாப்பிடுங்களாம். அதனுடைய ஒரு நுனி பில்லுங்களை சாப்பிடும் அப்படின்னாங்க. விதவிதமான பில்லுங்க, மூலிகை தோட்டமாட்டம் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பொரிய விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது அப்படியே இந்த சூடு ஆறுற வரைக்கும் இருக்கட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வடிகட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த எண்ணெயும் நல்லா லெமன் கிராஸ் வாசம் அடிக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பலாஃபல் அதுதான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்கு ரெண்டடி பல்லுன்னு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெள்ளை மூக்கல் இருக்குது இல்லைங்களா, அந்த வெள்ளை மூக்குக்கல்லை வந்து அரைச்சி உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அதுக்கு பேர் தான் பலாஃபல். இதை வந்து நம்ம ஜாமுன் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிற சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அதை முதல்ல மிக்சியில் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் அவர் பேரை பார்த்ததுமே என்னங்கிறாரு, ஐயோ எனக்கெல்லாம் பலாப்பழம் வேணாம், ஒரு பல்லு வேணாம் எனக்கு அப்படிங்கிறாரு. இல்லை பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தழை ஏதோ ஒன்று போட்டுக்கங்க. இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து சீரகப்பொடி நம்ம அளவுக்கு தக்கன போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சமாக சீரகப்பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. அப்புறமேட்டு வந்து கொத்தமல்லி தூள் நல்லா வாசமாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு வாசம் அடிக்கும் இல்லைங்களா, மசாலா வாசம் அடிக்குங்களா, அதுக்கு தான் இது வந்து கொத்தமல்லி தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி மிளகாய் தூளுக்கு, இதுதான் காரத்துக்கு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போகிறோம். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு, பைண்டிங் மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த பைண்டிங்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா பொசுன்னு வரத்துக்காக கொஞ்சமாக பேக்கிங் சோடா சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, போதும். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிமா போதும். நல்லா வடக்கி நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அவ்வளோதான் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக அரைச்சி வேண்டியதாங்க. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி அப்படியே போண்டா சுடுற மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். தட்டில் வச்சுட்டு காட்டுறேன். ஏங்க வராதாங்க? வரும். கொஞ்சம் இலக்கம் ஆயிடுச்சுங்கிறீங்களா? ஆனால் வராதா? ஆமாம், கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது. நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடாதீங்க. தண்ணி விடாமல் அரைச்சிங்க, அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். நான் இந்த மிக்சியில் அரைக்க மாட்டேது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினேன், உடனே இலக்கமாகிடுச்சு. கொஞ்சம் இலக்கம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு மைதா மாவு கூட கலந்துக்குங்க. ஓகே, நான் இல்லாட்டினா போண்டா வடை மாதிரி கூட சுட்டு போடுறேன், பக்கோடா மாதிரி கூட போட்டுறேன். அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? அது என்னது? பலாப்பல். போண்டா பொருள் ஆயிரும். சரி, ஏதாவது ஒன்று எண்ணெயில் போட்டு பொரிச்சுமோ அவ்வளோ தான் அதுக்கு பேர். இது அப்படியே நான் ஏன் உருண்டை பிடிச்சிக்கணும், இது அப்படியே பிடிச்சி எண்ணெயில் போட்டுருவேன். சரி, போய் போடு. எண்ணெயில் போட்டுறேன். எல்லாரும் வந்து புக்தர் எங்கே வச்சு அவங்க வந்து விளக்கேற்றுறாங்க. என்கிட்ட வந்து கிருஷ்ணர் தான் இருக்கிறாரு, அதனால் கிருஷ்ணரை வச்சு விளக்கேற்றிடலாம் நம்ம அப்படின்னு கிருஷ்ணரை கொண்டு வந்து வச்சுட்டேன். நாங்கள் தான் அங்கே டூர் போயிட்டு வரும்போது இந்த இது வாங்கினோம்ல லைட் லேம்பை, அதனால லைட் லேம்பை அழகாக வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த எண்ணெய் தான் காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை இது மேலே விட்டுடலாம். ஓகே, எல்லாரும் ஒரு வழியாக நாம் ஒரு தனி வழி. லெமன் கிராஸ் எண்ணெயும் ஊற்றிட்டேன். எப்படி காசு? டேங்கப்பா. சுமதிக்கு கொஞ்சம் அறிவு அதிகம். அவ்வளோதாங்க. அதை நாங்கள் சொல்லணும். என்ன சொல்கிறேன்? அதை நாங்கள் சொல்லணும். நீ சொல்லுமா, நீ தான் சொல்ல மாட்டேங்கிறீ, அதனால நானே சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஹீட்டுக்கு இந்த வாசம் வந்து மேலே வரும். வருதுன்னு தம்பி? ஆமாம்,
ஓகேங்க, எது எப்படியோ நம்ம மனசுக்கு திருப்தியாக இருந்தால் அதுவே போதும். எனக்கு கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி எனக்கு தோணுனதை விளக்கு ஏற்றியாச்சு, அவ்வளோதான். பலாப்பழம் சூப்பராக வருதுங்க. இங்கே பாருங்க, உருண்டை எப்படி வந்துருக்குது, சோயா உருண்டை மாதிரி வந்துருக்குது. இலக்கமாக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது. ஏ தம்பி, ஸ்கூலுக்கு ஒரு ட்ரிப் செஞ்சு தரேன். ரொம்ப ஈஸியானது தான். இந்த இதை வந்து ஊற வச்சு அதை அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடலாம். வித்தியாசமாக எதை செஞ்சாலும் எங்கள் விகாசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ தம்பி, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். அது கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. எப்பயுமே போண்டா பஜ்ஜி சொல்கிறத விட இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சால் நல்லா தான் இருக்குது. உள்ளார கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நான் கம்மியாக போட்டிருக்கணும். அந்த பூண்டு வாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே மிஸ்டேக் இல்லை. நல்லா மிளகு வாசத்தோட செம சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து போண்டா வடை மாதிரி எண்ணெய் குடிக்கல, அப்படி நல்லா கிறிஸ்பியாக வருது, சூப்பராக இருக்குது. எப்படி கிறிஸ்பியாக வருது? எனக்கு வேலை வராதுன்னு கேட்டேன். அப்படியா? வரல, வந்துருச்சு. எனக்கு வேலை நல்லா தான் வந்துச்சு. எப்படி பாருங்க, அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியலனா எப்படி கலாய்க்குதுங்க பிள்ளைங்கன்னு. கலாய்க்கவே இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம பலாப்பல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் போட்டுமா தம்பியில்? போதுமா? போதுமா. சித்தி வர என்ன மெதுவடை செஞ்சு கொடுத்துட்டா. மெதுவடை தானே செஞ்சு கொடுத்தா. அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாரு. அதனால தான் இது வந்து இறங்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியாச்சு. நீங்களுமே செஞ்சு பாருங்க. இது எனக்கு சாப்பிட்றதுக்கு போதும். ஏன்னா எங்கள் அப்பா வேணான்ட்டாரு, அதனால எனக்கு ஒருத்திக்கு தானே, அதனால் போதும். இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க கூட நீங்களும் டிராவல் பண்ணணும் இல்லைங்களா? நான் என்னென்ன சேட்டை பண்றேன், என்னென்ன செய்யறேன் அப்படிங்கறத நீங்களும் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்லி சொல்றேன். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.